இன்றைய சூழ்நிலையில் இயற்கை விவசாயம்னாலே இந்தந்த இடுபொருட்களை கட்டாயம் பயன்படுத்தி ஆகணும், நிலத்தில் நுண்ணுயிர் உரங்களை டப்பாவாக வாங்கி கொட்டி ஆகணும்னு இன்னமும் இயற்கை விவசாயத்துக்கான பாடத்திட்டத்தை யாரோ வரையறுத்து கொடுத்தா மாதிரி பலரும் செயல்படுறாங்க. இதெல்லாம் தாண்டி நிலத்துக்கும் பயிருக்கும் நமக்குமான புரிதலில் தான் எல்லாமே இருக்குது. இயற்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது போக்கில் நாம் செயல்பட்டாலே வெற்றி சுலபமாக வசமாயிடும். வணக்கம் நேயர்களே, உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தாத்தாவும் அப்பாவும் செஞ்ச விவசாயத்தை நாமளும் செய்யலாமே அப்படின்னு இன்னைக்கு பல இளைஞர்களும் நினைக்கிறதுக்கு காரணம் சந்தையில் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு தான். சில அனுபவமுள்ள விவசாயிகள் சந்தை நிலவரத்தையும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வையும் உணர்ந்து இயற்கை முறை விவசாயத்துக்கு திரும்புகிறாங்க. இன்னும் சிலர் அப்படி அனுபவமுள்ள விவசாய நண்பர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கிறாங்க. இப்படி நண்பர்கள் மூலமாக தான் நாமளும் இயற்கை முறையில் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு இயற்கை விவசாயத்துக்கு வந்ததாக சொல்கிறாரு தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த அன்பழகன். தருமபுரி மாவட்டம் பத்திரெட்டிஹள்ளியைச் சேர்ந்த அன்பழகனுடைய சம்பங்கி பூத்தோட்டம் தான் இது. 1/2 ஏக்கருக்கு கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும். இதுலேயே பெருநகரங்களில் பலரும் மாத ஊதியமாக சம்பாதிக்கிற 30,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் பார்க்குறாராம். முதல்ல விவசாயத்துக்கும் இவருக்குமான தொடர்பு என்ன, இந்த சம்பங்கி பூ சாகுபடியை எவ்வளவு காலமாக செய்கிறாருங்கிற விவரங்களை கேட்கலாம். இப்போ ஒரு 7-8 வருஷமாக பார்த்திங்கன்னா நான் தனியாக சென்றுருங்க. அதுக்கு முன்னே வந்து எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் விவசாயத்திலே இருந்தாங்க. கரும்பு, மல்லி, தக்காளி அந்த மாதிரி இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. சம்பங்கி வந்து 3 வருஷமாக செஞ்சுட்டு இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நல்ல மகசூல் வருதுன்ற மாதிரி எங்கள் நண்பர்லாம் சொன்னாங்க. அதனால் வந்துட்டு இயற்கையில் எடுத்து செஞ்சு பார்க்கும்போது ஆள் பிரச்சனையும் கம்மியாக இருக்குது, வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் வந்துட்டு இது டெய்லி வருமானமாகவும் இருக்குது. அதுக்காக எடுத்துகிட்டு இதை இப்போ ஒரு 3 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேங்க. நல்ல மகசூல் வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் எங்கள் வீட்டில் 2 பேர் செஞ்சுக்கிறேங்க, ஆள் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஏறத்தாழ 1/2 ஏக்கரில் தான் செய்கிறாரு. இந்த அளவு நிலத்தில் எந்த பயிர் சாகுபடி செஞ்சாலும் பெருசாக ஆள் தேவை இருக்காதுன்னு இல்லை நினச்சோம். மற்ற எல்லாத்தையும் விட சம்பங்கி சுலபமானதா என்ன? மற்றது செய்யும்போது பார்த்திங்கன்னா அது ஆள் தேவைப்படுதுங்க நிறையா. இப்போ மல்லிகைப்பூவெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ பூ இருக்கணும்னா மதிய வரைக்கும் ஆகுது. பூ விலை விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். அந்த லேடிஸ்க்கு லேபர் பார்த்திங்கன்னா 150 ரூபா தரணும். அந்த வகையில் பார்க்கும்போது இது ஆள் பிரச்சனை இல்லாமல் நம்மளே செஞ்சுக்கிறோங்க. காலையில் நான் வேலைக்கு ஏதாவது போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு போயிடுவோங்க. பார்த்தீங்களா, சம்பங்கி பூ சாகுபடி செய்கிறவங்களுக்கு அது பிரதான தொழிலாக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை போல். வேறு ஏதாவது வேலைக்கு போகிறதா இருந்தால் இதை முடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்கிறாரு. குறைந்த அளவு நிலத்தில் சுலபமான பயிர் ஏதாவது இயற்கை முறையில் செஞ்சு பார்க்கணும்னு நினச்சி புதுசாக வர்றவங்களுக்கு ஏற்ற பயிராக தெரிகிறதால நடவு செஞ்சதுலேருந்து தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்க சொல்லி அன்பழகன் கிட்ட கேட்டோம். இந்த நிலத்துல பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கரும்பு போட்டுருந்தாங்க. கரும்பை வெட்டிட்டு அந்த சோகையெல்லாம் வந்து நெருப்பு வச்சுருவாங்க மற்றவங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோகையை வந்து அப்படியே சேராக ஓட்டி மட்டம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி தான் உழவு பண்ணிவிட்டு நட்டங்க. நடும்போது பார்த்திங்கன்னா அடியில் வந்து உரமெல்லாம் எதுவும் போடலிங்க. இந்த மாட்டு சாணம் அது மட்டும்தான் போட்டு எல்லாம் செஞ்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த 1/2 ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா 560 கிலோ கிழங்கு நட்டங்க. சம்பங்கி கிழங்கு கிலோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கும்போது 27 ரூபான்னு வந்து வாங்கினோங்க. 1 கிலோ கிழங்கு வாங்கி 2 அடிக்கு ஒரு கிழங்குன்னு போட்டு ஒவ்வொரு லைனாக மொத்தம் நான் பார்த்திங்கன்னா இதில் 48 கால் நட்டுனுக்கிறேங்க. இப்படி 50 அடி அகலத்தில் 48 கால் நட்டுனுக்கிறேங்க. போட்டு நட்டு அதுலேருந்து நாங்கள் இந்த ட்ரிப்பு சொட்டு நீர் ஓசை இறக்கி விட்டுங்க. மற்றவங்கெல்லாம் பாரு போட்டு அது இதுன்னு போட்டு நிறையா அது செலவு எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் செய்யாமல் எவ்வளோ சிக்கனமாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு போட்டு ரெடி பண்ணிடுறோங்க. முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை எப்படி மிச்சம் பண்ண முடியும்னு பார்த்துருக்காரு. அதுக்காக பயிர் வளர்ச்சியை கண்டுக்காமல் விட்டுற முடியாதுல்ல. ஆரம்ப கட்டத்தில் என்ன மாதிரியான சத்துக்களை பயிர்களுக்கு கொடுத்தாருன்னு கேட்கலாம். கிழங்கு நட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் பார்த்திங்கன்னா துளுப்பு வந்துடுங்க மேலே. அது ஊட்டச்சத்துன்றது நம்ம மண்ணில் இருக்கிறது தாங்க. மற்றபடி தனிப்பட்ட முறையில் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஊட்டச்சத்தெல்லாம் அது மாதிரிலாம் இல்லைங்க. இயற்கையாக நம்ம காட்டில் இருக்கிற சத்து, நாட்டு மாடு சாணம் இதை வச்சு தாங்க செஞ்சுட்டு வரேங்க. அது அந்த சாணத்தெல்லாம் கலக்கி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஃபில்டரில் கொடுத்தாங்கன்னா அது அப்படியே அந்த ட்ரிப்பில் வந்துருங்க.
அந்த சொட்டு நீர் போட்டுக்கிறேங்க காட்டில், அதில் வந்து எல்லாம் பயிருக்கு இதாகிருங்க. மண்ணில் இயற்கையாக இருக்கிற ஊட்டச்சத்துக்களும் தன்னுடைய கால்நடைகள் மூலமாக கிடைக்கிற கழிவுகளுமே போதுமானதுன்னு சொல்கிறாரு. அதையெல்லாம் கூட வாரி இறைச்சிடாமல் பயிருக்கு தேவையான அளவை மட்டும் சொட்டு நீர் பாசனம் செய்யும்போது அந்த வழியாகவே கொடுத்துடுறாராம். இதை சொன்னதும், இவ்வளவு குறுகிய நிலப்பரப்பில் நேரடியாகவே நீர்ப்பாசனம் செய்யலாமே, சொட்டு நீர் பாசன முறை அவசியம்தானான்னு கேட்டோம். டைரெக்டாக பாய்ச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/2 ஏக்கரை ஏறணுன்னா எப்படியும் ஒரு 10 நாள் தண்ணி இருந்தால் தாங்க முடியும். இந்த சொட்டு நீரில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தண்ணி இருந்தால் போதுங்க, ஃபுல்லாக பாய்ச்சிக்கலாம். தண்ணி பிரச்சனையும் இல்லைங்க இதில். மற்ற வயலெல்லாம் இதாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியிலே இந்த காடு யூஸ் ஆகிடுதுங்க. அவ்வளோ தண்ணி தான் பிடிக்குது மொத்தம். நீர்ப்பாசனம், உர நிர்வாகம்லாம் சுலபமானதாக தான் தெரியுது. மற்றபடி இந்த நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல்லாம் ஏற்பட்டால் என்ன செய்வீங்கன்னு கேட்டோம். தன்னுடைய தோட்டத்தில் அவர் பின்பற்றும் பராமரிப்பு முறையை விளக்கமாக சொல்கிறாரு. கவனமாக கேளுங்க. நம்ம தண்ணி கட்டுறதை பொறுத்து கொஞ்சம் வெயிலில் விட்டுங்கன்னா கொஞ்சம் நிதானமாக வளரும். தண்ணி டெய்லியும் பாய்ச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்து வருங்க. அந்த இதில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வேப்ப முன்னாக்கு அந்த ட்ரிப்பிலே போட்டு நாங்கள் ரெடி பண்ணி விட்ருவோங்க. கீழே ஏதாவது கிருமி இருந்தால் கூட அதில் இதாகிருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அந்த ட்ரிப்பில் நாங்கள் வேப்ப முன்னாக்கு போட்டு அப்பப்போ பாய்ச்சிடுவோங்க தண்ணி பாய்க்கும்போது. பூச்சி தொல்லைன்றது இதில் வந்து எதுவும் இல்லைங்க. இந்த வெள்ளைப்பூச்சின்றது அந்த கிழங்குல அடிமட்டத்தில் மட்டும்தாங்க வருது. கிழங்கு நட்டு ஒரு 5 மாதத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுதுங்க. வெயில் காலத்தில் அதிகமாக இருக்குங்க வெள்ளைப்பூச்சி. இந்த மழை காலத்தில் கம்மி தாங்க வரதில்லை. வெயில் காலம் வரும்போது தண்ணி இருந்துச்சுன்னா சரியாக போயிடுதுங்க. அப்படி தண்ணி இல்லாத பட்சத்தில் தோட்டம் ரொம்ப சிரமப்பட்டு அழிஞ்சிருங்க. நாங்களும் தண்ணி இல்லாமல் டைமில் வெளியில் விலைக்கு வாங்கி தான் தண்ணி விட்டு காட்டை காப்பாற்றி வைக்கிறோங்க. மற்றபடி மேலே பேனு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சமையல. இந்த வெள்ளைப்பூச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரூல்ஸாக போய் பார்த்தாங்க, எந்த மருந்துமே இது வரைக்கும் வரலைங்க. இப்போ நாங்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு சாணம், கோமியம், பூண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக பார்த்து செஞ்சதில் ஓரளவு கிளியர் ஆகிருக்குங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூண்டெல்லாம் நசுக்கி, பச்சை மிளகா அந்த இதெல்லாம் நசுக்கி அந்த வெள்ளைப்பூச்சி மேலே போட்டாங்கன்னா ஓரளவுக்கு இதாகிருங்க. அதே மாதிரி கோமியமும் வந்து ரெடி பண்ணி ஊற்றி பழைய கோமியமெல்லாம் ஊற்றுனாங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுதுங்க. அதனால் மருந்து கடைக்கு போகிற வேலை கம்மி சார். எதை கேட்டாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கன்னு ரொம்ப சாதாரணமாகவே பதில் சொல்லிடுறாரு அன்பழகன். நிஜமாவே சம்பங்கி சாகுபடியில் அவருக்கு சிரமம்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் இருந்தாலும் மற்ற பலரும் சொல்கிற மாதிரி சந்தைப்படுத்துறதுல ஏதாவது சிக்கலுக்கு வாய்ப்பு இருக்குமோ? இப்போ சம்பங்கி பார்த்திங்கன்னா இப்போ நான் கிழங்கு நட்டு 60 நாளில் அறுவடைக்கு வந்துடுதுங்க. டெய்லியும் இது வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுறதுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிலாம் இல்லைங்க, டெய்லியுமே வருது. இது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் உரம் போடாமல் செய்யாமல் கரெக்டாக செஞ்சிங்கன்னா ஒரு 6-7 வருஷம் வருங்க, தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து அறுவடை செஞ்சு நாங்கள் இல்லைன்னா கூட எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பக்கமே இங்கேயே வந்து எடுத்துக்கிறாங்க. வீட்டாண்டே வந்து எடுத்துக்குவாங்க, மார்க்கெட்டுக்கு அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி, அப்படி தினசரி அறுவடையில் சராசரியாக எவ்வளவு மகசூல் எடுக்கிறாரு, அதில் எவ்வளவு வருமானம் பார்க்குறாரு, அது அவருக்கு போதுமானதாக இருக்கா என்னங்கிறதெல்லாம் கேட்கலாம். இப்போ இந்த 1/2 ஏக்கராவுக்கு மேலே கொஞ்சம் இருக்குங்க நிலம். இது டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோ ரேஞ்சில், 20லேருந்து 25 கிலோ ரேஞ்சில் இருக்குங்க. இது மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவங்க கமிஷனு அது இது எல்லாம் போக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபா 1200 ரேஞ்சில் நமக்கு நிற்குங்க. அதனால் பசங்களை படிக்க வைக்க செய்ய இந்த செலவுக்கு இதுக்கெல்லாம் வீட்டு செலவு கரெக்டாக இருக்குங்க, சரியாக போயிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பெருசாக பராமரிப்போ அதிக ஆள் தேவையோ இல்லாத நிலையில் இந்த சிறிய நிலப்பரப்பில் இது நல்ல வருமானமாக தான் தெரியுது. முதலீட்டு செலவையும் வருமானத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா தானே இது எந்த அளவுக்கு லாபகரமானதுன்னு புரிஞ்சிக்க முடியும். காட்டு உழவு ஓட்டிட்டு கிழங்கு நட்டும் போது பார்த்திங்கன்னா கிலோ 22 ரூபா 27 ரூபான்ட்டு வாங்கினாங்க கிழங்கு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோவுக்கு வந்து ஒரு 15,000 ரூபா செலவாச்சுங்க உழுது செய்கிறதுக்கு. அப்புறம் பைப்பு போட அது இதுன்னு ஒரு 10,000 ஆச்சுங்க. போட்டு 60 நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 2 கிலோ 3 கிலோ அப்படியா இருக்குங்க. பூ கம்மியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபா 150 ரூபா வரைக்குமே போகுங்க. பூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது 30 40 அப்படின்னு போங்க. மற்ற விவசாயத்துக்கு பார்க்கும்போது இது செலவு கம்மி தாங்க, வருமானம் கரெக்டான வருமானம் தாங்க. மற்ற எந்த பயிரோடு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தாங்க, பிரச்சனை இல்லை. வருமானம் அதிகம், செலவு கம்மி தாங்க. மற்ற பல பயிர்களை காட்டிலும் இது சிறந்ததுங்கிறதெல்லாம் யார் யார் என்னென்ன பயிர் சாகுபடி செய்கிறாங்க,
அவங்க மண் மனசுன்னு எல்லாத்தையும் சார்ந்து தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு இந்த சம்பங்கிப்பூ சாகுபடி தனக்கு சிறந்ததா தெரிகிறதா சொல்ற அன்பழகன் இயற்கை முறையை பின்பற்றி எதை செஞ்சாலும் நல்லது தாங்கிறதையும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் அதைத்தான் சொல்கிறாரு. எல்லா விவசாயிகளும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாகவே செஞ்ச பிரச்சனை இல்லைங்க. போயிட்டு உரம் மருந்து அது இதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து காட்டையும் கெடுத்துட்றாங்க. பக்கம் இருக்கிற எல்லாமே கெட்டு போயிடுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம மருந்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னாவே விவசாயம் நல்லாயிருக்கும். உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இடையில கொஞ்ச காலம் ரசாயனங்களை பயன்படுத்தி விளைவுகளையும் அனுபவித்ததால தான் சில பெரியவங்களால் தங்களுடைய பிள்ளைகளை விவசாயத்தை தொடர சொல்லி அறிவுறுத்த முடியலை. ஆனால் சமீப காலமாக பொதுமக்கள் ஆரோக்கியத்தில் காட்டுற அக்கறையும் அதனால் சந்தையில் இயற்கை உணவுகளுக்கு கிடைக்கிற வரவேற்பையும் புரிஞ்சுக்கிட்ட இளைஞர்கள் பலருக்கு பெரியவங்க அறிவுரை தேவைப்படுறதில்ல. இவ்வளவு ஏன், இயற்கை விவசாயத்தை பற்றி பெரியவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களையும் இயற்கை முறைக்கு மாற்றுற அளவுக்கு நம்ம இளைஞர்களுக்கு பக்குவம் வந்திருக்குன்னே சொல்லலாம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக வந்து இயற்கை விவசாயம். இடையில் எங்கள் அப்பா மட்டும்தான் செயற்கை விவசாயம் ஒரு 5 வருஷமாக செஞ்சுட்டு இருந்தார். நான் வந்து இன்ஜினியரிங் எம்இ முடிச்சிருக்கேன், கிராஜுவேட்டு. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இருக்கிறதுனாலையும் நம்மாழ்வார் குரூப்பை நிறைய லிங்க் வச்சுருக்கிறதுனாலையும் இயற்கை விவசாயம் செஞ்சால் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டு, ரசாயன உரம் செஞ்சால் என்ன அளவுக்கு ஆபத்து இருக்குது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சொன்னனால நான் வந்து வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு விவசாயத்துக்கு வந்துட்டேன். விவசாயம் ஒரு லாபகரமான தொழில்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலேயும் அதனுடைய ஒரு அற்புத பலனையும் நான் தெரிஞ்சுக்கிட்டனால இயற்கை விவசாயம் வந்துட்டேன். எங்கள் அப்பாவையும் இதனால் சொல்லி அந்த ரசாயன உரத்துலேருந்து மீட்டெடுத்து இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வந்துட்டேன். தருமபுரி மாவட்டம் பில்பருத்தி கிராமத்தை சேர்ந்த மாணிக்கம் தன்னுடைய வீட்டில் மட்டும் இல்லைங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிற தனக்கு தெரிஞ்ச விவசாயிகள் பலருக்கும் இயற்கை விவசாயத்தை பற்றி எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். நண்பர்கள் சிலர் சொன்னதால் இயற்கை முறையில் சம்பங்கிப்பூ சாகுபடி செய்கிறேன்னு சொன்னாரே அன்பழகன். அவர் சொன்ன நண்பர்களில் ஒருத்தர் இவரும் தான். பொறியியலில் முதுகலை பட்டம் பெற்ற மாணிக்கம் ஒரு தனியார் கல்லூரியில் கொஞ்ச காலம் விரிவுரையாளராக பணி செஞ்சிருக்காரு. அந்த வாழ்க்கை முறைக்கும் இயற்கை விவசாயத்தில் இறங்கின பிறகு தற்போதைய வாழ்க்கை முறைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். காலையில் 9 எழுந்து குளிச்சுட்டு 9 மணிக்கு ரெடி ஆகிட்டு போயிட்டு திருப்பி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு அவங்களுடைய மென்டல் டாஸ்க் அதிகமே தவிர அதில் ஒன்றும் எந்த யூஸும் கிடையாது, காசும் கம்மி தான். இப்போ அந்த குறிப்பிட்ட டைமிங்கில் வேலை செய்யணும், நம்மளால் சாப்பிட முடியறதில்ல. இதே நான் வந்து இயற்கை விவசாயம் செய்கிறனால எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்க, நேரத்துக்கு சாப்பாடும் கிடைக்கிது, நல்ல சத்தான ஆகாரம் கிடைக்கிது. இதை மார்க்கெட் பண்ணுறேன். இதை மார்க்கெட் பண்ணுறேன்னா எனக்கு லாபம் மாதம் 30,000-40,000 கிடைக்கிது. அதில் எனக்கு 10,000 தான் கிடைக்கிது. இது மாதம் கடவுள் புண்ணியத்தில் மாதம் 30,000 கிடைக்கிது. இதனால் எனக்கு ரொம்ப இயற்கை விவசாயம் பிடிச்சி போயிடுச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆரம்ப நிலை விவசாயி ஒருத்தர் மூலமாக சம்பங்கிப்பூ சாகுபடி பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாலும் இவரை மாதிரி இயற்கை விவசாயத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க அனுபவத்தையும் தெரிஞ்சுக்கிறது கூடுதல் பலம் தானே. நான் ஒரு ஏக்கரா பரப்பில் சம்பங்கி போட்டிருக்கிறேன். சம்பங்கி தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் நான் வந்து மார்க்கெட்லாம் போயிட்டு வரனால தினசரி வருமானம் அப்படின்ற ஒரு பாலிசி இருக்குது. தினசரி வருமானன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நிறைய பேர் சொன்னாங்க, சரி போட்டு பார்க்கலான்னு ஒரு 20-30 சம்பங்கி போட்டு தோட்டத்துக்காட்ட போய் பார்த்தேன். பார்க்கும்போது பாதி பேர் ரசாயனமும் பாதி பேர் இயற்கை விவசாயமும் செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்த்தேன், செடி வந்து இயற்கை விவசாயம் செஞ்சாலும் இவ்வளோ அளவுக்கு வருது செடி. செயற்கை விவசாயம் செஞ்சவங்க செடி மட்டமாக தான் இருக்கிறத தவிர நோய் தாக்குதல் அதிகம் செயற்கை விவசாயத்தில். இயற்கை விவசாயத்தில் நோய் தாக்குதல் குறைவு, 100% அடித்து சொல்ல முடியும். குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் எல்லாம் பிரச்சனை தானே. அதையும் கட்டுப்படுத்தினா தானே நல்ல மகசூல் எடுக்க முடியும். அதனால் அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள்லாம் சம்பங்கிக்கு வர வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தாக்கக்கூடிய நோயின்னு பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோய். இலைப்புள்ளி நோய் இது தாக்கும். மாவு பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். நூட்புழு தாக்குதல், நெமட்டோட்ஸ் பிரச்சனை அதிகமாக இருக்கும். நெமட்டோட்ஸுக்கு வந்து கார்போடான் பியூரோடான் குரோன மருந்து போட சொல்லுவாங்க கெமிக்கலில். இயற்கையில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தேவையே கிடையாது. இயற்கையில் பண்ணோம்னா பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், மீன் அமிலம், முட்டை கரைசல், இது மாதிரி நிறையா வந்து இயற்கை பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் ப்ளஸ் நெமட்டோட்ஸ் கண்ட்ரோல்டு எல்லாமே வந்து இயற்கை முறையில் இருக்குது. இதே மாதிரி
எந்தெந்த ரசாயன உரங்கள் எதுக்கு பயன்படுது, அதில் உள்ள சத்துக்கள்லாம் எந்தெந்த இயற்கை இடுபொருட்களில் அப்படியே இருக்குன்னு எல்லாமே சொல்கிறாரு மாணிக்கம். டிஏபியில் வந்து மணிச்சத்து அதிகம். அந்த மணிச்சத்து கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈயம் கரைசல் கொடுக்கலாம், பஞ்சகாவியை கொடுக்கலாம். பஞ்சகாவில் A to Z எல்லா சத்தும் இருக்குது. மீன் அமிலம் கொடுக்கலாம். யூரியாவுக்கு போட வேண்டிய சத்து மீன் அமிலத்தில் இருக்குது. 1 லிட்டரு மீன் அமிலத்தில் 10 மூட்டை யூரியாவுக்கு சமமான சத்துக்கள் இருக்குது. அதனால் அது வந்து கொடுக்கறனால பயிர் நல்லா திடமாகவும், பூக்கள் தரம் திடமாகவும், பூவோட வெயிட் வந்து நல்லா திடமாகவும் வருது. வெயிட் சூப்பராக வருது. செயற்கை விவசாயத்தில் இந்த அளவுக்கு பூ வந்து திடம் வரதில்லை. பூ திடம் வர்றதுக்கு செயற்கை விவசாயத்தில் போரான் சத்து குறைபாடுன்னு சொல்கிறோம். போரான் சத்து பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா எருவில் வந்து துத்தி இலை, எருக்கு இலை, அந்த இலையை நீங்கள் குப்பையில் பஞ்சகாவியை கூட கலந்து அதை மூடி வச்சிட்டிங்கன்னா மண் மக்கிரும். அதை போட்டிங்கன்னா அதில் இருக்கிற சத்து இது கொடுத்துட்டு போகுது. பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு நம்ம 250 350 ரூபா போட்டு ஒரு டானிக்கு போராக்சைடு போட்டு வாங்கி அடிக்கின்ற அவசியமே கிடையாது. இதுதாங்க. யாரோ சொல்கிறாங்கன்னு ரசாயனங்களை வாங்கி பயன்படுத்தாமல் அந்த ரசாயனங்களில் என்ன சத்து இருக்குது, எதுக்காக பயன்படுத்த சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அதுக்கு இணையான இயற்கை மருந்துகளை நாமளே தயாரித்து கொடுக்கலாங்கிறது நல்ல யோசனை தான். ஆனால் நடவு செய்யும் போதிலிருந்தே சரியான அணுகுமுறையை பின்பற்றினா அந்த தேவையும் இருக்காதான். கிழங்கு வேறு தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து 1 மாதம் காய போடணும். பச்சை கிழங்கு எடுத்துகிட்டு வந்து நெட்டால் சரியாக மகசூல் வராது. 1 மாதம் வெயிலில் காய போட்டு வெயிலில் அதாவது காய போடணும், ஆற வைக்கணும். 1 மாதம் கழித்து அதை வந்து சாணிப்பாலில் இல்லை அல்லது சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா விரிடி போன்ற இயற்கை நுண்ணுயிர் உரத்தில் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து மண்ணில் நடலாம். மண்ணில் நடும்போது குறைந்தபட்சம் 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் இருக்கணும். மேலாக நெட்டுருவாங்க. மேலாக நட்டால் தான் தாக்குதல் அதிகம். ஆழத்தில் நடும்போது தாக்குதல் குறைவு. நெட்டு 1 வாரத்துக்குள்ளே முளைப்பு வந்துடும். தண்ணி அதிகமாக விட்டால் நூட்புழு தாக்குதல் அதிகமாக வந்துடும். தண்ணி வந்து காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருக்க வேண்டும். பாய்ச்சலாம் வாடை விட்டு டக்குன்னு தண்ணி கட்டணும். அப்படி கட்டும்போது பயிரோட வேகம் அதிகமாகும். இதுக்கு வந்து ஹியூமிக், பல்விக் இது மாதிரி வந்து மினரல்ஸ் இருக்கிற இயற்கை ஊக்கிகளை கொடுக்கலாம். இவர் சொல்கிற மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இயற்கை ஊக்கிகளையும் நுண்ணுயிர் உரங்களையும் கூட அப்படியே கொடுக்காம நாமளே பல மடங்காக பெருக்கி கொடுக்கறது மூலமாக இன்னும் செலவை மிச்சம் பண்ணலாம்னு சொல்கிறாரு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே. நீமா ஃப்ரீ அப்படின்னு வந்து லிக்விட் கொடுக்குறாங்க. பேசிலோமைசிஸ் சப்துரிஞ்சஸ் அப்படின்னு சொல்லி லிக்விட் இருக்குது. சூடோமோனஸ் இருக்குது. ட்ரைகோடர்மா விரிடி இருக்குது. பெவேரியா பேசியானா இருக்குது. இந்த மாதிரி இயற்கை நுண்ணுயிர்களை நம்ம 10 லிட்டர் தண்ணியில், ஒரு குடத்தில் 10 லிட்டர் தண்ணி ஊற்றி அதை 1 லிட்டர் பாட்டில் வாங்கி ஊற்றிட்டு 1 குண்டு வெள்ளத்தை போட்டு 10 நாள் வச்சா அது மல்டிமில் ஆகிக்கும். மக்கள் ஒரு தவறு செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 லிட்டர் வாங்கிட்டு வந்து 200 ரூபா கொடுத்து வாங்கி வந்து அடிச்சிடுறாங்க. அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணுன்றது கற்றுக்கணும். 10 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் ஒரு லிட்டர் ஒரு சூடோமோனஸ் ஊற்றி 1 குண்டு வெல்லம் போட்டால் 10 லிட்டர் தயார். 100 மில்லி எடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் 9 லிட்டர் இருக்கும்ல, அது 9,900 இருக்கும்ல, எப்போ வேணால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சூடோமோனஸ் வந்து பஞ்சகாவிலும் இருக்குது. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் பஞ்சகாவை கொடுக்கணும். ஜீவாமிர்தம் கொடுக்கலாம். இதெல்லாம் செடி வளர்ச்சி ஊக்கியாக தான் பயன்படுது. முக்கியமாக டிஏபியில் இருக்கிற சத்தோட 2 மடங்கு சத்து அதிகமாக இருக்கும். இயற்கை விவசாயம் செஞ்சோம்னா குறைஞ்சபட்சம் 10 வருஷம் மகசூல் எடுக்கலாம். இவ்வளவு தாங்க. சம்பங்கிப்பூ சாகுபடி குறித்த முழுமையான தகவல்கள் மட்டும் இல்லாமல் சில நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியாக ஒரு கேள்வி பலருடைய மனசுலையும் எழக்கூடியதுங்கிறதால கேட்குறோம். சம்பங்கிப்பூ ஒன்றும் உணவுப் பொருள் இல்லையே, யாரும் உட்கொள்ள போகிறதும் இல்லை, அலங்காரத்துக்கு தான் பயன்பட போகுது. இயற்கை முறையில் இதை செய்யணுங்கிறதுக்கான அவசியம் என்ன? இது டெய்லியும் அறுக்கிறோம் பூ. ஏன்னா மகசூல் டெய்லியும் வந்து மார்க்கெட் பண்ணுறதுனால நம்ம உரம் போகிறனால பாதத்தில் வெடிப்பு இருக்கும். அது வழியாக கெமிக்கல் உள்ளே போகுது. மருந்து அடிக்கிறனால டெய்லியும் நம்ம தொடரோம். அது எஃபெக்ட் நம்மளுக்கு வருது. 3வது பார்த்திங்கன்னா, இதை அறுத்து கொண்டு போய் போடுற இடத்துல அந்த பூவுலேயும் அந்த கெமிக்கல் இருக்கும். அது கொண்டு போய் நம்ம நுகர்வோல் அந்த வாங்கி பூ கட்டுறாங்க பார்த்தீங்க, அவனுக்கும் அந்த எஃபெக்ட் வரும். வாங்கி தலையில் வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும். 3வது அபிஷேகம் பண்ணும்போது சாமி மாலைலாம் மேலே சாமி மாலைலாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல சாமி மேலேயும் அந்த கெமிக்கல் போடுறதுனால திருப்பியும் நம்ம எந்த சாமிக்கு அபிஷேக பொருட்கள் பண்ணும்போது அது வெளியே கெமிக்கல் பாஞ்சிருது. ஆக எல்லாமே கெமிக்கலாக தான் போகிறத தவிர இது தீர்வு நல்ல இயற்கை எதுவும் இல்லைங்களே.
நம்ம இயற்கையாக செஞ்சால் எல்லாருக்கும் சுற்றுப்புறக்கும் நம்ம நல்லது, மண்ணுக்கும் நல்லது. இது பூதானன்னு பார்க்க தேவையில்ல. இளம் இயற்கை விவசாயி மாணிக்கம் மட்டும் இல்லைங்க, பலரும் இதைத்தான் சொல்கிறாங்க. அலங்காரத்துக்கு பயன்படுற பூக்கள் தானே, வீட்டு சாமான்கள் செய்ய பயன்படுற மரங்கள் தானேன்னு நினைக்க வேண்டாம். இயற்கை விவசாயம் செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா முழுசாக களத்தில் இறங்கிடுங்க. மற்றொரு உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.